ரெட்டமலை சீனிவாசன் இவருடைய வாழ்க்கை வரலாறு. தமிழகத்தின் பட்டியலின மக்களிடையே எழுந்த முன்னோடி ஆளுமைகளுள் ஒருவர் ரெட்டமலை சீனிவாசன். திவான் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் ஒரு இந்திய அரசியல்வாதி, சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளர், வழக்கறிஞர், ஆதி திராவிட மக்களுக்காக குரல் கொடுத்தவர். பறையர் மகாசன சபை தோற்றுவித்து பறைய நீதல் என்ற திங்கள் இதழையும் நடத்தியவர். சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக 1923 முதல் 1939 வரை இருந்தவர். இவருடைய இளமை காலம் பற்றி சீனிவாசன் பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள கோலியாலம் என்கின்ற சிற்றூரில் சடையன் என்பவருக்கு மகனாக பிறந்தார். தெய்வ பக்தி மிகுந்த குடும்பத்தில் பிறந்ததால் இவருக்கு சீனிவாசன் என பெயரிட்டனர். தொடக்க பள்ளியில் தந்தையின் பெயரின் முன் எழுத்திற்கு பதிலாக தந்தையின் முழு பெயரையும் சேர்த்து எழுதிவிட்டார்களாம். அதனால் இவரை இரட்டைமலை சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டார். கோலியாலத்திலிருந்து இவருடைய விவசாய குடும்பம் வறுமை காரணமாகவும் சாதிய கொடுமை காரணமாகவும் தஞ்சையை நோக்கி இடம்பெயன்றது. அங்கு அதைவிட கொடிய சாதிய அடக்குமுறை தாண்டவமாடியதால் இவரது குடும்பத்தார் அங்கிலிருந்து கோயமுத்தூர் சென்றனர். கோயமுத்தூரில் இவர் கல்வி பயின்ற பள்ளியில் சுமார் 400 மாணவர்கள் பிராமண மாணவர்கள், 10 மாணவர்களை தவிர. இவருடைய வறுமை காரணமாக பள்ளி கல்வியோடு இவர் பள்ளி படிப்பை முடித்து கொண்டார். தீண்டாமை கொடுமைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது என்பதை பற்றியே எந்த நேரமும் எண்ணிக்கொண்டிருந்தார். 1887 ஆண்டில் ரெங்கநாயகி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளும் பிறந்தனர். நீலகிரியில் ஓர் ஆங்கிலேயர் நிறுவனத்தில் எழுத்தாளராக வேலைக்கு சேர்ந்தார். 10 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய பின் 1890 சென்னைக்கு வந்தார். 1891 பறையர் மகாசன சபையை தோற்றுவித்தார். 1893 முதல் 1900 வரை பறையன் என்ற திங்கள் இதழையும் நடத்தினார். இதே காலகட்டத்தில் தான் பண்டித அயோத்திதாசர் நீலகிரியில் திராவிட மகாசபையின் முதல் மாநாட்டை கூட்டினார். அதில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றி ஆங்கிலேய அரசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அனுப்பி வைத்தார். 1892 அதை பற்றி ஆதி திராவிட மகாசன சபை என பெயர் மாற்றி பதிவும் செய்தார். அயோத்திதாசரின் முதல் மனைவி இறந்துவிட்ட பிறகு ரெட்டமலை சீனிவாசனின் தங்கை தனலட்சுமியை 2வது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். ஆதி திராவிட பெண்கள் படிக்காத காலகட்டத்திலேயே அந்த அம்மையார் 8ஆம் வகுப்பு வரை படிக்கவும் செய்திருந்தார். ரெட்டமலை சீனிவாசனின் மற்றொரு முக்கிய தீர்மானம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது. கலால் வரி அதிகமாக கிடைப்பதால் ஆங்கில அரசு இந்தியா முழுவதும் நிறைய மதுக்கடைகளை திறந்து வைத்திருந்தது. இதில் உழைக்கும் மக்களான அடித்தட்டு மக்களின் பணம் உறிஞ்சப்படுவதாக எண்ணிய சீனிவாசன் அவர்கள் அறவே கடையை மூடச் சொன்னால் மூட மாட்டார்கள் என்பதால் குறைந்தபட்சம் விடுமுறை நாட்களாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று 24/9/1929 சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அதை அரசும் ஏற்றுக்கொண்டது. பா. சுப்பராயன் 1933 ஜனவரி 31 சென்னை சட்டசபையில் ஆதி திராவிடர்களை கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இத்தீர்மானத்தை ஆதரித்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் பேசினார். இத்தீர்மானம் சட்டசபை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதில் 56 வாக்குகள் ஆதி திராவிடர்கள் கோயிலுக்குள் நுழைய ஆதரவாகவும் 19 வாக்குகள் நடுநிலையாகவும் இருந்தது. எதிர்ப்பின்றி இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்துக்களின் சமய நம்பிக்கைகளை பாதிப்பதாக கூறி இந்தியாவின் தலைமை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் இத்தீர்மானத்திற்கு சட்ட ஏற்பு கிடைக்கவில்லை. அம்பேத்கர் அவர்கள் 1935 தான் மதம் மாற வேண்டும் என அறிவித்த போது ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் நாம் தான் இந்து மதத்தில் இல்லையே, வர்ணம் மற்றவர்களாயிற்றே, நாம் இந்துவாக இருந்தால்தானே மதம் மாற வேண்டும் என்று அம்பேத்கருக்கு தந்தி மூலமாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சட்டசபை உறுப்பினராக இருக்கும்போது பரம்பரை மணியக்காரர்களாக உயர் சாதியினரே உள்ளனர். அவர்கள் ஆதி திராவிடர் வசிக்கும் தெருவிற்கு வருவதில்லை. எனவே பரம்பரை மணியக்காரர் முறையை நீக்கி அனைத்து சாதியினரும் ஆதி திராவிடர் உள்பட மணியக்காரராக வர வழிவகை செய்ய வேண்டும் என சட்டசபையில் அரசுக்கு கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை அருந்ததிய சாதி உறுப்பினர் LC குருசாமியும் முன்வைத்தார். இவர்களின் கோரிக்கை 60 ஆண்டுகளுக்கு பின் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது.
ரெட்டமல சீனிவாசனின் பணிகளை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு இவருக்கு ராவ் சாஹிப், திவான் பகதூர், ராவ் பகதூர் ஆகிய பட்டங்களை அளித்து சிறப்பித்தது. ரெட்டமல சீனிவாசனின் பணியை பாராட்டி திருவிக அவர்கள் திராவிடமணி எனும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். இவர் 1945 செப்டம்பர் 18 எம். வீரபத்திரன் தெரு, பெரியமேடு பகுதியில் தனது 86வது வயதில் இயற்கை எய்தினார். இந்திய நடுவண் அரசு 18/8/2000 ரெட்டமல சீனிவாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது.